உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வேதா, ஊர் போயிட்டியாமா? போயிட்டேன் சார். ஆ அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். ஏதா, நம்ம 2 பேர் நினைச்சதை விட நல்லாவே நடந்துகிட்டு இருக்குது. அப்படியா? ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல விரிசல் விழுந்துடுச்சா? வெறும் விரிசல் இல்ல, இடையில தண்ணி விட்டு கப்பலே விடலாம், அந்த அளவுக்கு விரிசல் ஆகி போச்சு. ஆனா ஒண்ணுதா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும் நான் சொன்னபடி கிளம்பி வரலன்னு வை, இதெல்லாம் நடந்திருக்காது, நானும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். நானு இந்த ஆதி பயலையும் அழகர் பயலையும் பிரிக்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அழகர் பையகிட்ட இருந்து என் பொண்ண பிரிக்க நினைச்சேன். ஆனா இப்ப கூத்து எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அழகர் சார், முத்துசாமினே வாங்க. என்ன சார், என்னாச்சு சார்? உங்க போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. ஏன் என்னாச்சு? ஆதி சார் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, உங்க போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. 2 பேரும் வந்து கடையை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்புறம் போனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா என்ன சார் அர்த்தம்? அது இல்லைங்க, அதான் பேசிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ண சார், பஜார்ல அந்த இடத்துக்கு எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? புரியுது எனக்கு. உங்களை நேர்ல பாக்குறதா கிளம்பிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அட போங்க சார், உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு நீங்களும் ஆதி சாரும் வந்து சொன்னதானே சார் வேலை நடக்கும். புரியல எனக்கு. சார், தொழில் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது சார், கொஞ்சம் கஷ்டமும் படணும். எப்ப ஏய், இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்காம எப்படியா வேலையெல்லாம் பாப்பாங்க? அட்வான்ஸ் கொடுக்காம எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? அதெல்லாம் நேத்தே ஆதி சார் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இப்ப வந்து கடைக்குள்ள டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. வேலையை சீக்கிரம் முடிச்சு கடையை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி ஆதி சார் ஆர்டர் போட்டு போயிட்டாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க சார். காலையில இருந்து வேலையே ஓடல, வெட்டியா சம்பளம் கொடுக்கற மாதிரி ஆயிட போகுது. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க சார். பாத்தியாயா பிரசிடென்ட், இதான் ஆதி, இதுதான் எங்க நட்பு. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இவனுங்க திரும்பவும் ஒண்ணு சேர்ந்தா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுமே. என்னாச்சு? ஏன் அமைதியா நிக்கிற? வார்த்தை எதுவும் வரலையா? வாயே அடைச்சு போய் நிக்கிற. மாப்பிள இங்கறியா, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கியா, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியும். இந்தாரியா, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் பண்ணதில்லை. ஒரே ஒரு வார்த்தை பேசிடி, அப்படியே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு அழுதுருவேன். பேச மாட்டியா ஆண்டாள்? ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டியாடி? நீ கோவத்துலதான் அப்படி பேசிட்டு போனன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு வார்த்தை பேசடி ஆண்டாளு. என்ன இருந்தாலும் நேத்து நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அது உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது. அப்பா எனக்கு நல்லது செய்யதான் இப்படி பண்றாருன்னு நீ நினைக்கிற. ஆனா எனக்கு என்னமோ ஆதி மேலையும் அழகர் மேலையும் அப்பாக்கு இருக்கிற கோவம் குறையாம தான் இப்படி பண்றாரோன்னு தோணுது. அப்பா என்ன நினைச்சு வேணாலும் பண்ணிருக்கட்டும் பாரதி. நான் எப்படி பாரதி உன்னை அப்படி பேசலாம்? நீதான் என் நிம்மதி, நீதான் என் சந்தோஷம்னு சொல்லிட்டு நேத்து ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் உடைச்சிட்டனே பாரதி. நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்கவே கூடாதுரே. ஆதிக்கும் எனக்கும் நடந்த சண்டையில நிதானம் இல்லாம அப்படி பேசிட்ட. இங்கேயும் அதேதான் பாரதி. அழகருக்கும் அப்பாக்கும் நடந்த சண்டையில தான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடி. எனக்கு உன் மடியில படுத்து அழணும் போல இருக்கு. நீ மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். என்ன ஆண்டாள்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடு, இப்பவே நான் உன்கிட்ட வந்து நின்னுருவேன். என்ன 2 பேரும் இவ்வளவு நேரம் மனசுக்குள்ளே பேசிட்டு நின்று இருக்காங்க?
ஏன் பாரதி நீ இப்படி பண்ணுவியாமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. எனக்கு உன் கூட சண்டை போட உரிமை இல்லையா, இல்ல உன்னை திட்ட உரிமை இல்லையா? எனக்கு அந்த உரிமையில தானே சண்டை போட்ட உன்கிட்ட. அதுக்கு நீ பேசாம இருப்பியா என் கூட? இந்த பாரு, அப்படி முறைக்காத. கோவம் வந்துச்சுன்னா 4 அப்பு வேணா அப்பிக்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி பேசாம இருக்காத. இங்க வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. இங்க ட்ரை பண்ணுவோம். ஏன் ஆண்டாலும் இப்படி பண்ணுவியாமா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஏன் நீ என்ன மன்னிக்க மாட்டியா? நேத்து நீ அப்படி பேசினால தானே நான் இப்படி பேசினேன். அதுக்காக நீ பேசாம இருப்பியா இப்போ? ஏன்டி இப்படி எனக்கு கொல்ற? இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ தானே. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? பின்ன என்னடே, 2 பேர் தூர தூரமா நின்று ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருப்பீங்களாமா? மணிக்கணக்கில் கண்ணிலே பேசிட்டு இருப்பீங்களாமா? பாக்குறவன் என்ன பைத்தியக்காரன? எதுக்கு உங்க 2 பேருக்கு இந்த வீராப்பு? ஒழுக்கமா மன்னிப்பு கேட்டுக்கங்க, பேசிக்கங்க. என்னடே? ஏய் சும்மா உளராத. நீ ஓவரா பேசிட்டு இருக்க. நான் மட்டுமா சண்டை போட்டேன் அவ கூட? நீ தானே ஆதி கூட சண்டை போட்ட. நீ போய் அவர்கிட்ட பேசு. நான் பேச மாட்டேன்னு சொன்னா? இவரு எங்க நட்புல வேற மாதிரி, சரியா? உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்களே எவ்வளவு வேணா அடிச்சுக்குவோம். ஆனா எங்களை பத்தி தப்பா எவனா பேசினா சத்தியமா கொன்னே போடுவோம் நாங்களா. அப்ப நீ போய் மன்னிப்பு கேட்டு பேச வேண்டியதானே? நான் ஒவ்வொரு தரையும் அவன்கிட்ட போய் பேச போகும்போது அவன் தான் மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துக்கிறானு. ஹைதராபாத் போறேன்றான், கேரளா போறேன்றான். என்ன பண்ண சொல்ற? ஆனா போகும்போது என்ன பண்ணிட்டு போயிருக்கிறான் தெரியுமா? கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறான். இன்டீரியர் வேலையை பாருங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு பண்ணிட்டு போயிருக்கிறான். அவன்லாம் கோல்டு, சுத்த தங்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? கலப்படம் இல்லாத தங்கம். அவன் அருமையில இவங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு தெரியலையே. இவர் ஆண்டாளு, நான் பாரதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதே. ஆனா உங்க வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வந்தப்போ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவன் நீ அவங்கள பாத்துக்குவே, அவங்க கூட இருப்பேன்றத நம்பி வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில உடைக்கிறது வந்து கொலை பண்றதுக்கு சமம். இங்க பாருங்க பாரதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தான் இவன் ஆண்டாள் படபடம் பேசுவாளே தவிர இவன் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு மனசும் கிடையாது, மூளையும் கிடையாது. என்னடி அறிவு இல்லதானே உனக்கு? இங்க பாருங்க, அவ தப்பே செஞ்சிருந்தாலும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. நிஜமா சொல்றேன். உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு 10 அடி இருக்குமா? அவ்வளவுதான். ஏதோ வேற வேற ஊர்ல நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. இது நட்புக்கு அழகு இல்ல. ஒழுக்கமா 2 பேர் பேசிக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.